ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 1 2 5வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். 5வது கணக்கு. ஒரு நிறுவனத்தில் உதவியாளர்கள் ஏ, ஓகேவா, எழுத்தாளர்கள் சி, மேலாளர்கள் எம் மற்றும் நிர்வாகிகள் இ ஆகிய 4 பிரிவுகளில் பணியாளர்கள் உள்ளனர். ஓகேவா. ஏ, சி, எம் மற்றும் இ பிரிவு பணியாளர்களுக்கு ஊதியங்கள் முறையே அப்படின்னா கரெக்டாக அது ஃபஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கன்னா அது ஃபஸ்ட்டுக்கானது, அடுத்து செகண்ட் கொடுத்துருக்கிறதுக்கு செகண்ட்கானது, அந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? உதவியாளர்களுக்கு 10,000, எழுத்தாளர்களுக்கு 25,000, மேலாளர்களுக்கு 50,000, நிர்வாகிகளுக்கு 1,00,000. ஓகேவா ஆகும். அடுத்து A1, A2, A3, A4 மற்றும் A5 ஆகியோர் உதவியாளர்கள். சரியா, இந்த உதவியாளர்களையே A1லேருந்து A5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து C1, C2, C3, C4 ஆகியோர் எழுத்தர்கள். அடுத்து M1, M2, M3 ஆகியோர் மேலாளர்கள் மற்றும் E1, E2 ஆகியோர் நிர்வாகிகள் ஆவர். ஓகேவா, இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா எக்ஸ் ரிலேஷன் ஒய். ஓகேவா, எக்ஸ் ரிலேஷன் ஒய் என்ற உறவில் எக்ஸ் என்பது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அதாவது எக்ஸுங்கிறது என்ன? எக்ஸ் ரிலேஷன் ஒய். ஓகேவா, இதில் எக்ஸுங்கிறது ஒய் என்பவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியம். அப்போ எக்ஸுங்கிறது ஊதியம், ஒய்ங்கிறது அந்த பணியாளர்கள் அவங்க கொடுத்துருக்காங்களே அந்த 4 பிரிவுகள். ஓகேவா, அது எனில் ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, பார்க்குறதுக்கு கொஸ்டின் தான் பெருசு, ஆனால் ஆன்சர் ரொம்ப சின்னது தான். ஓகேவா, இப்போ கொஸ்டின் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா? ஓகேவா, அவங்களுக்கான சம்பளங்கள் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த ஏங்கிறத A1, A2, A5 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சியில், எம்மில் இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸ் ரிலேஷன் ஒய். ஓகேவா, இதில் எக்ஸுங்கிறது ஊதியம், ஒய்ங்கிறது அந்த பணியாளர்கள். ஓகேவா, அதில் 4 பிரிவுகளில் இருக்கிறாங்க. இதுதான் இதில் என்ன கேட்குறாங்க, நம்மளை ஆர் என்ற உறவை வரிசை ஜோடிகள் மூலமாகவும் அம்புக்குறி படம் மூலமாகவும் குறிப்பிடுக. என்ன பண்ணணும்? வரிசை ஜோடிகள் எழுதணும், அடுத்து அம்புக்குறி படம். இவ்வளோதான். இந்த 2 மட்டும் எழுதுனா நம்மளுக்கு முடிஞ்சது ஆன்சர். இப்போ பாருங்கள் தீர்வில் ஃபஸ்ட்டு வரிசை ஜோடிகளின் கணம் எழுதிடலாம். வரிசை ஜோடிகள் நம்ம இங்கே ரிலேஷன் என்னது ஆர் தான் எடுத்துக்கிட்டோம், அதனால் ஆர் ஈக்குவல் டு இப்போ இப்படி எழுதணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஊதியம் தான் எக்ஸு, இது ஒய்ங்கிறவங்க அவங்களுக்கு கொடுக்குறவங்க. ஓகேவா, அப்போ எக்ஸுங்கிற ஊதியம். இப்போ பாருங்கள் ஏல என்னென்னலாம் இருக்குது? A1, A2, A3, A4, A5 வரைக்கும் இருக்கா. அப்போ இந்த 10,000த்தையே, இந்த 10,000 தான் இந்த 5 பேர்த்துக்குமேவா தனித்தனியாக, இவங்களுக்கு 10,000, இவங்களுக்கு 10,000, இவங்களுக்கு 10,000, இதே மாதிரி 5 பேர்த்துக்கு 10,000. அடுத்து 25,000 எடுத்தால் இந்த சியில் இவங்களுக்கு 25,000, இவங்களுக்கு 25,000, இதே மாதிரி தானே ஒவ்வொரு சம்பளமும் அதே மாதிரி தான் வரும். அப்போ இது எப்படி நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் எழுதுகிற பாருங்க. முதல்ல இந்த 10,000ங்கிறது எதுக்கு? A1க்கு. அடுத்த 10,000. ஓகேவா, 10,000த்தையே அந்த 5 பேர்த்துக்கு கொடுக்கணும் இல்லையா, A1லேருந்து A5 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு. அடுத்து A2க்கு. அடுத்த 10,000 A3க்கு. அடுத்த 10,000 A4க்கு, A5 வரைக்கும் இருக்குது. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு ஏவை எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுலேயே ஏக்கு அடுத்து சி கொடுத்துருக்காங்களா? சிங்கிறது C1லேருந்து C4 வரைக்கும். அதே மாதிரி எம்ங்கிறது M1லேருந்து M3 வரைக்கும். இப்போ C1ங்கிறதுக்கு சம்பளம் எவ்வளோ? 25,000. அப்போ 25,000 இந்த ஒன்றுக்கு இப்போ எழுதுன மாதிரியே எழுதணும் பாருங்கள். 25,000, C1, 25,000, C2, 25,000, C3, C4 வரைக்கும் இருக்குதா? அப்போ 25,000, C4. ஓகே, சி எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது 50,000 சம்பளம் எதுக்கு? M1, அதாவது மேனேஜர், எனது மேலாளர்களுக்கு 50,000. எதுக்கு? M1. இதில் M3 வரைக்கும் இருக்குது. அடுத்து 50,000 M2, 50,000 M3. அடுத்து MLH. அடுத்தது என்ன? நிர்வாகிகளில் E1, E2 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கான சம்பளம் 1,00,000. ஓகேவா,
இல்லை E1க்கு இது E2க்கு. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ வரிசை ஜோடி இலக்கணம் எழுதி முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கே அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்களா? அம்புக்குறி படம் போடலாம் பாருங்க. இப்போ இதில் இது வந்து எக்ஸுங்கிறது என்ன? ஊதியங்கள். இது ஒய்ங்கிறது அந்த A1 A2வில் வர்றது. இதுக்கு ரிலேஷன் ஆர். ஓகேவா? இப்போ ஊதியங்கள் ஃபஸ்ட்டு நான் லைனாக எடுத்து எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது 10,000, அடுத்து 25,000, அடுத்து 50,000, அடுத்ததான் 1,00,000. ஓகேவா? இப்போ எடுத்து எழுதிட்டேன். அடுத்து இதில் என்னெல்லாம் வரும்? A1 A2 அது A5 வரைக்கும் இருந்ததா? A3 A4 A5 வரைக்கும். அடுத்து C1ங்கிறது C4 வரைக்கும் இருந்தது. C2 C3 C4. அடுத்து Mங்கிறது 3 வரைக்கும் இருந்தது. M1 M2 M3. அடுத்து Eங்கிறது 1 2 மட்டும் இருந்தது. ஓகேவா? இதுதான். இதில் இருந்ததெல்லாம் இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ இதில் இந்த 10,000ங்கிறது யாருக்கெல்லாம் வந்ததோ அவங்களுக்கெல்லாம் எடுத்து அம்புக்குறி போட்டுடலாம் பாருங்கள். இதுதான் அம்புக்குறி படம். அடுத்து 25,000ங்கிறது இந்த C. நீங்கள் நல்லா நீட்டாக ஸ்கேல் வச்சு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி 1,00,000ங்கிறது இந்த E1 E2க்கு. அவ்வளோதான். அம்புக்குறி படமும் போட்டு முடிச்சாச்சு. இவ்வளோதாங்க முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.